ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி திருக்கார்த்திகை. இந்த திருக்கார்த்திகை ஒவ்வொரு வீட்லையும் ஸ்பெஷல் கார்த்திகை பொரியில் பண்ணுற ஸ்பெஷல் பொரி உருண்டை இங்கே நாங்களும் வீட்டில் பண்ணியிருக்கோம். இது அச்சோ இல்லை மிஷினோ வச்சு நாங்கள் பண்ணல. ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு சேலஞ்சு நடக்கும். ஒவ்வொருத்தரையும் பொரி உருண்டை பிடிக்கிறப்ப உருண்டையாக வரல, ஷேப்பாக வரலன்னு சொல்லிட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு சிம்பிள் டெக்னிக் அண்ட் சிம்பிள் சொல்யூஷனை கொடுக்க போகிறோம். பார்த்தீங்களா, இது எப்படின்னு கண்டினியூஸாக பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் பாகு ரெடி பண்ணிக்கோங்க, அதில் பொரியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதே மாதிரி ஈவனாக 2 கரண்டி எடுத்துக்கோங்க. அதில் குழியில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிங்க. நெய் எவ்வளோக்கு தடவுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு கரண்டி கோலில் ஒட்டாமல் இருக்கும். ஸோ இந்த 2 கரண்டியும் ஃபுல்லாக கொள்கிற அளவுக்கு அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பொரி மிக்சர் உள்ளே பண்ணிக்கிங்க. வச்சுக்கிட்டு நல்லா ஒரு ப்ரெஷர் கொடுங்க. ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் வரைக்கும். நீங்கள் எவ்வளோக்கு ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எல்லாம் உள்ளது எல்லாமே ஈவனாக ஒட்டிக்கும். ஸோ இது ஒட்டிக்கிட்டா தான் உங்களுக்கு அழகான ஷேப்பில் வரும். பார்த்தீங்களா, ஷேப் கிடச்சிச்சு. இந்த ஷேப்பு அப்படியே வச்சிடக்கூடாது. நம்ம இந்த ஷேப்புக்கு கொஞ்சமாக அரிசி மாவை கையில் தொட்டுட்டு லைட்டாக ப்ரெஷர் பண்ணிங்கன்னா, ஏன்னா கரண்டியில் கொடுக்குற ப்ரெஷரை விட கையில் கொடுக்குற ப்ரெஷர் இன்னும் அதுக்கு ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும். பொரி ஒன்றோட ஒன்று ஈவனாக கரெக்டாக ஒட்டிக்கும். ஸோ அதனால என்னாகும், ஷேப் மிஸ் ஆகாது, உடையாது. ஸோ இந்த டெக்னிக் புது டெக்னிக் நாங்களே வீட்டில் கண்டுபிடிச்சோம். நிறைய பேர் இந்த டெக்னிக் வச்சிருப்பீங்க. நாங்கள் இந்த வீடியோ மூலமாக எல்லாத்துக்கும் சொல்கிறோம். ஸோ இந்த டெக்னிக் சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்களும் அழகாக பவுல் மாதிரி கார்த்திகை பொரி உருண்டை பண்ணி ஃபேமிலியோட சந்தோஷமாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஒன்ஸ் அகேன் ஹாப்பி திருக்கார்த்திகை டு ஆல்.